என்ன பிரச்சனை? அழற அளவுக்கு என்னமா நடந்துச்சு? அம்மா, அப்பாக்கு இன்னும் எதுவுமே புரியலம்மா. பரவாயில்ல, அதை விடு. அவரால உனக்கு ஏதாவது தேவை இருக்கா? அம்மா, அவர் அப்பா அம்மா. அவர் தானம்மா இந்த குடும்பத்தோட தலைவர். அதை உணராதவர்கிட்ட என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லம்மா. அதுக்காக அப்படியே விட்டுறணுமாமா? விட்டுடு. எப்படிம்மா? விட்டுடுமா. அவர் பாட்டுக்கு அவர் திசையில போகட்டும். தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கா? அவங்களுக்கு தான் நீ இருக்கியே. அபி, தேவதை கதை தெரியுமா உனக்கு? நிறைய தடவை சொல்லிருக்கீங்கம்மா. ஒரு தேவதை ஏழை வீட்டுல பிறந்தா. அவ நிறைய கஷ்டப்பட்டா. அப்போ ஒரு ராஜகுமார தேவதைய தேடி தெரு தெருவா அலைஞ்சா. தேவதை கஷ்டத்துல தற்கொலை பண்ணிக்க போனா. அப்போ அந்த ராஜகுமார கரெக்டா வந்து அந்த தேவதைய காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். கரெக்ட். என் அபிய தேடி கண்டிப்பா அந்த ராஜகுமாரன் வருவான். அம்மா, எங்க ராஜகுமாரனை காணோம்? அதான் நீ பாத்துட்டியே. பாத்துட்டேனா? எப்போ? எங்க? சரிங்கம்மா, சரிங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. அந்த புடவை உங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? அந்த புடவை எந்த வசதியும் இல்லாதவங்களுக்கு தரது. உங்களை மாதிரி நல்லா இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அது உங்களுக்கு புரியுதா? நல்லாவே புரியுது. அப்படியும் கையில் வச்சுட்டு இருக்கீங்க, கொடுங்க. நாம ஏன் அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம்? தப்பு. எப்பா கடவுளே, ஏன் தேவையில்லாம அந்த ஆளு என் கனவுல எல்லாம் வராரு? மறுபடியும் அந்த ஆளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். வெறும் ஸ்டாக்கிஸ்டா இருந்த நம்ம 3 பேரையும் அனாமிகா மேடம் தான் கம்பெனி ஷேர் ஹோல்டர் ஆக்கி போர்டு மெம்பராகவும் ஆக்கியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம அவங்களுக்கு கரெக்டான விசுவாசத்தை காட்ட வேண்டிய நேரம் இது. ரைட். அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க எம்டி ஆன மட்டும் எல்லா பிரச்சனையும் தீந்துருமா என்ன? நீலாம்பரி மேடம் என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம செய்ய போறோம். நீலாம்பரி மேடம் அசோக் தான் எம்டின்னு சொல்ல போறாங்க. அதை கேட்டு நம்மளும் சரின்னு தான் சொல்ல போறோம். இதனால யாருக்கு நஷ்டம் சார்? நமக்கு தான் நஷ்டம். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து கம்பெனில 25% கூட ஷேர் கிடையாது. 75%ல 49 அசோக் பேர்ல இருக்கு, 26% அனாமிகா பேர்ல இருக்கு. அவங்க சண்டையில அவங்க நஷ்டப்பட்டாலும் சொத்து எதையும் அவங்க லூஸ் பண்ண போறது இல்ல. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம சேர்த்து வச்ச சின்ன சின்ன சொத்தை கூட நம்ம லூஸ் பண்ண வேண்டியது வரும்.
எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும். உங்க எல்லாருக்கும் என்னோட 26% ஷேரை லீகலா மாத்த வேண்டிய வேலையை என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 20 மினிட்ஸ்ல அது முடிஞ்சிடும். அந்த போர்ட் மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க சைன் பண்ணா மட்டும் போதும். நாங்க இப்ப என்ன நாங்க என்ன பண்ணணும் செய்யணும் சொல்லுங்க மேடம்? நான் கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் நீங்க கேட்கணும். ஓகே மேடம். யாராவது பேசலாமே. இவங்கள நம்மள பார்த்து பயப்படுறாங்கம்மா. நாங்க ஏன் மேடம் பயப்படணும்? கம்பெனியை நம்பி நாங்க தான் இன்வெஸ்ட் பண்றோம், நாங்க தான் மார்க்கெட் பண்றோம். அப்புறம் ஏன் சேல்ஸ் குறையுது? ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு அசோக் தான் பதில் சொல்லணும். இத்தனை நாளா ப்ராஃபிட்ல போயிட்டு இருந்த கம்பெனி எப்படி சடனா ஒரு டவுன்ஃபால் வந்தது? எக்ஸ்கியூஸ் மீ. அசோக், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். அவர் இந்த கம்பெனியோட எம்டி, அவர் தான் பேசணும். மேடம், அவர் பதில் தான் சொல்லி ஆகணும். நாங்களாம் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். தட்ஸ் ஓகே, பட் சார் நீங்க பேசாதீங்க, அவரை மட்டும் பேச சொல்லுங்க. இனி அவர் எம்டியா இருந்தா கம்பெனில இருந்து எங்க ஷேர்ஸ் எல்லாத்தையும் நாங்க திருப்பி கேட்போம். தட்ஸ் இட். அது எப்படி? நீங்க எங்க கம்பெனி எம்டியை கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல தெரியுமா? அதனால தான் நாங்க எங்க ஷேர்ஸை கேக்குறோம். புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எங்க ஷேர்ஸை கொடுங்க. நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? கேட்க மாட்டீங்களா இதெல்லாம்? ஆமா, நீங்க கேட்க கேட்போம். மாட்டீங்களா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேம். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஏதாவது பதில் சொல்லுங்க. ஸ்டாப் இட், ஐ சே. உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? என் பையன் இந்த கம்பெனியோட எம்டி ஆனதுனால நாம பிசினஸ்ல தோத்துட்டோம், அப்படிதானே சொல்ல வரீங்க? அது உண்மைதானே மேடம் நாங்க சொல்றது? போய் அப்படின்னா இன்னைக்கும் ஃபேஷன் டிசைனிங்லயும் ஃபேப்ரிக் ப்ராடக்ட்ஸ்லயும் நாம இந்தியாவிலேயே நம்பர் 1 பொசிஷன்ல எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. அது இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ அதுக்குள்ள கம்பெனி பேக்கப் ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது மேடம்? அசோக் இந்த கம்பெனியோட எம்டியா கண்டினியூ ஆனா எங்க ஷேர்ஸும் வராது, எங்க நிலைமையும் மோசமாயிடும். அதனால தான் கேக்குறோம். எங்க ஷேர்ஸை திருப்பி கொடுங்க. ஆமா கொடுங்க. ஆமா, திருப்பி கொடுங்க. இவர் சொல்றது 100% கரெக்ட். எங்க ஷேர்ஸை எங்களுக்கு திருப்பி கொடுங்க மேடம். இதுக்கப்புறமா இவர்களை எங்க ஷேர்ஸ் கொடுக்க முடியாது. Enough. அசோக்குக்கு இன்னும் 15 டேஸ் டைம் தரலாம். அதுக்குள்ள இந்த பிசினஸ்ல அவர் எதுவுமே சாதிக்கலன்னா அவரே இந்த எம்டி போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிடுவாரு. இந்த டீல் ஓகேயா? மா, அவன் சின்ன பையன்மா. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு அலெக்சாண்டர் அன்னைக்கு முடிவு பண்ணப்போ அவருக்கு வயசு 19 தான்க்கா. எனக்கு இப்போ அதோட வயசு அனுபவமும் அதிகம். இன்னும் 15 டேஸ்ல என்ன ப்ரூவ் பண்ணி நான் காட்டுறேன். That's my boy. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா பத்தாது, பதில் சொல்லுங்க. தம்பி இன்னும் 15 டேஸ்ல அவன் ப்ரூவ் பண்ணி கம்பெனிய பழைய நிலைமைக்கு கொண்டு வருவான். என்ன சொல்றீங்க? ஓகே மேடம். இல்ல அபி, கூட்டம் அதிகம், இப்பதான் பார்க்க முடிஞ்சது, அதான். ஹேங்கா, ஏதோ கர்ப்பகிரகத்துல இருக்கிற சாமியை பார்த்துட்டு வர மாதிரி பேசுறீங்க. ஜெயில இருக்கிற உங்க புருஷனை தானே பார்த்துட்டு வரீங்க. ஜெயில இருந்தாலும் அந்த ஆளு தானே என் புருஷன்.
ஏங்கா இப்பவாவது கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு ஜெயிலுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் வருத்தப்படுறாரா? யாரு? என் வீட்டுக்காரா? நீ வேற அபி, இன்னும் சிரிப்பு கலையாத முகத்தோட அப்படியே இருக்காரு. நாம தப்பு பண்ணிட்டோன்ற எண்ணம் கொஞ்சம் கூட வராதா அவருக்கு? பொம்பளை பிள்ளை நீ தன்னந்தனியா உழைச்சு உன் குடும்பத்தை பாத்துக்கற. டெய்லியும் சீட்டு விளையாடுறாரே உன் அப்பா, அவருக்கு ஏன் குற்ற உணர்ச்சி வரல? ஏன்னா அவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் அவங்க செய்யறது தப்பும் இல்ல குற்றமும் இல்ல. நீயும் அப்பாவை கண்டிக்க முடியல, நான் என் புருஷனை கண்டிக்க முடியல. அதுக்காக மாசம் மாசம் போய் கரிசோறு குடுத்துட்டு வரதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? அந்த ஆளு வேணா தப்பான புருஷனா இருக்கலாம், ஆனா அவருக்கு நான் நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்ல. அபி எப்படி அவங்க அப்பாக்கு நல்ல மகளா இருக்காளோ அந்த மாதிரி. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுக்கா? உனக்கு தான் அபி ரொம்ப பெரிய மனசு. எல்லார் கஷ்டத்திலையும் அவங்க உங்களுக்கு துணையா நிக்கிற. உன்னை பத்தி யாருமே கவலைப்படலனாலும் சிரிச்ச முகமா எல்லார் மேலயும் அன்பு காட்டுற அபி. எனக்கா ஐஸ் மலையே எடுத்து தலைமலை வைக்கிறீங்க? ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? கொடுத்தா நல்லாதான் இருக்கும். அம்மாமா தாயே இரு இரு, ஒண்ணும் வேண்டாமா, நீ கோவப்படாத போதுமா? அந்த பயம் இருக்கட்டும். ஹலோ, சொல்லுங்க மாமா. அபி, கடையிலையாமா இருக்க? ஆமா மாமா. கொஞ்சம் மேல வாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி மாமா, இதோ வரேன். சரி, நான் போய் பில்டிங் ஓனரை பார்த்துட்டு வந்துடுறேன். கணேசா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல அந்த 3 ஜாக்கெட்டுக்கு காஜா அடி. சரி அபி. அதுக்குள்ள வாடகை தேதி வந்துருச்சாக்கா? தேதி பாக்குறதே இல்லையா நீ? தாண்டிடுச்சு. சரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிங்கப்பா. இருமூர்த்தி, அவசரப்படாத. இன்னொரு ஆட்டம் போடுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் என்ன ஃப்ளூக்ல ஜெயிச்சேன் நினைச்சியா? வேணா ஒரே ஆட்டம் எல்லாத்தையும் வச்சு ஆடுறீங்களா? மூர்த்தி, என்ன எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்படுறேன்னா நானா? ஒரே ஆட்டம் 10,000 ரூபாய். வரீங்களா? நான் வரேன் மூர்த்தி. வா. நீ? நான் வரலங்க, நீங்களே ஆடுங்க. சரி, நீ? நான் வரலப்பா. நீ போடு போடு. இந்தா இந்தா. போடு. மூர்த்தி, இது தேவையா மூர்த்தி? ஜெயிச்ச பணம் மொத்தமா போச்சா? மூர்த்தி, சீட்டாட்டத்தில் மட்டும் கவனமா இருக்கணும். என்னமோ நீதான் லட்சக்கணக்கில் ஜெயிக்கிற மாதிரி எதுக்கு சிலுத்துக்கிற? சேகர், விளையாட்டுன்னு வந்துட்டா வெற்றி தோல்விலாம் சகஜம். இப்போ யார் ஜெயிச்சது? என் நண்பன் தானே. என்ன நண்பா, அடுத்து 2 டோக்கன் கொடுக்க மாட்டேன்? முடியவே முடியாது நண்பா. ஜெயிப்பு ராசி போயிடும். நீ வேணா எவ்வளவு வேணா குடிச்சிட்டு போயிடு. எது நீ வாங்கி கொடுக்குற எச்ச குடிய நான் குடிக்கணும். வெயிட் பண்ணு, இப்போ வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்து உங்களுக்கு யாருன்னு காட்டுறேன். வா வா வா. ஒரே இடத்துல காலி பண்றேன். அண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? அண்ணா, நம்ம தொழிலுக்கு மட்டும் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுங்கண்ணா. அண்ணா, கட்சியிலேருந்து மட்டும் நம்மளை ஒதுக்காம பார்த்துங்கண்ணா. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சிடறேன். சரிங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்கண்ணா, ஓகே. என்னங்க மாமா, ஏன் வெளில நின்றுட்டு இருக்கீங்க? அட உள்ள வாங்க. அட வாங்க மாமா. இல்ல மாப்ள, நீங்க போன்ல பிஸியா பேசிட்டு இருந்தீங்களா, அதான். அட அது ஒண்ணும் இல்லைங்க மாமா, உள்ளாட்சி தேர்தல் வருது இல்லைங்களா, கவுன்சிலர் சீட்டு கேட்டிருந்தேன். அதான் மாவட்டத்துக்கிட்ட அது விஷயமா பேசிட்டு இருந்தேன். நீங்க உட்காருங்க மாமா. அட என்னங்க மாமா, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. சொல்லுங்க மாமா,
ஏன் மாமா ஆட்டத்தை விட்டு வந்துட்டீங்க? நாராயணா அண்ணே, மாமா டேபிளில் அவர் சேரில் அவர் மட்டும்தான் உட்காரணும், வேற யாரு வந்தாலும் உட்கார விடாது, புரியுதா? சரிண்ணே, அவர் மட்டும் தானே உட்காருவார், வேற யாரும் உட்கார மாட்டாங்க. அப்புறம் மாமா என்ன விஷயம்? மாப்பிள்ள கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு இருந்தது எல்லாமே விட்டுட்டேன். கொஞ்சம் கடன் கொடுத்தீங்கன்னா. அட இதுக்கு எதுக்கு மாமா நீங்க இவ்வளவு தயங்குறீங்க? உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஒரு 10,000 போதுமா மாமா? இந்தாங்க. ஒரு 2 நாள் திருப்பி கொடுத்துறேன் மாமா. அதெல்லாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை மாமா, நீங்க பொறுமையா கொடுங்க, அதுவே போதும். வரமா? வாங்க வாங்க. நாராயணா, டோக்கன் கொடுத்தேன்னா கொஞ்சம் விளையாட போயிடுவேன். மாமா நம்ம பையன் அங்க இருக்க, அவன் கொடுப்பான், நீங்க போங்க மாமா. அப்படியா? சரி வாங்க போயிட்டு வாங்க. அண்ணே, என்னண்ணே அந்த ஆள் கேட்குறான்னு அவ்வளோ காசு எடுத்து கொடுக்குறீங்க? அவன்கிட்ட ஏற்கனவே அவ்வளோ பாக்கி இருக்குண்ணே. அவன் சீட்டு விளையாடி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, எல்லா ஆட்டமும் தோத்துக்கிட்டு இருக்கான். அவனை நம்பி இவ்வளோ காசு கொடுக்குறீங்க? விட்டுறா நாராயணா, விடு. மாமா தானடா. என்னது மாமாவா? அண்ணே, அந்த ஆள் என்ன உங்களுக்கு பொண்ணா கொடுக்க போறான்? அதனால தான். டேய், சும்மா தரத்துக்கு நான் என்ன மடையனா? என்னன்னே சொல்ற, புரியலையேண்ணே. டேய், மாமான்னு பழக்க வழக்கத்தில் கூப்பிடல, வருங்கால மாமனாருன்ற உரிமையில கூப்பிடுறேன். அண்ணே, உன் வசதி என்ன, உன் ரேஞ்ச் என்ன? அந்த ஆள் வீட்டில் போய் பொண்ணு எடுக்க போற? வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ ஊர்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றாங்க? சூதாட்டக்காரன், சாராய வியாபாரி தானே சொல்றானுங்க. இதே அந்த ஆளு பொண்ணை கட்டினா என்ன சொல்லுவானுங்க? அப்போ மட்டும் என்ன சொல்லுவானுங்க? கலெக்டர் நான் சொல்லுவானுங்க, சாராய வியாபாரம் தான் சொல்லுவானுங்க. இல்லைண்ணே, நம்ம தொழில தானே சொல்லுவானுங்க, அதை சொன்னேன். மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. டேய், ஊருக்குள்ள அபி டெய்லர்னா அவ்வளோ ஃபேமஸ். இந்த சாராய வியாபாரின்ற பேர் போய் டைலர் புருஷன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, பேர் மட்டுமா? ஆளும் நல்லா வெளிநாட்டு சரக்கு ஸ்காட்ச் மாதிரி சும்மா ஜம்முன்னு இருப்பா. டேய், கட்டிக்க கசக்குமா என்ன? அண்ணே, எல்லாத்தையும் நீங்க ஒரு பிளானோட தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய், அந்த ஆளுக்கு நான் கடன் கொடுக்கறது வேற. ஆனா நீ இருக்கும்போது அந்த ஆளு வந்து எது கேட்டாலும் கொடுத்துறாத, சல்லி பைசா கூட கொடுத்துறாத, அப்புறம் ரொம்ப சுகம் கண்டுருவான் அவன். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுண்ணே, புரிஞ்சிருச்சு நாராயணா. ஹாய். ஹாய் சார். ஒரு ஹாய்க்கு கூட உன்ட்ட ரிப்ளை இவ்வளோ லேட்டாக தான் வரும் இல்லையா? சார் ஷட் அப். இல்ல, ஜஸ்ட் ஷட் அப். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம்? ஐ எம் டாக்கிங் அபவுட் யோர் டேக் ஹோம். மிஸ் சுபத்ரா, ஆன்சர் டு மை ஸ்மால் கொஸ்டின். வாட் இஸ் யோர் மந்த்லி சேலரி? 85K சார். ஒரு ஆள் சம்பளம் இது. எல்லாரும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா? யூ ஆர் ஆஸ்கிங் டூ மச் கொஸ்டின் சார். எஸ் ஐ ஆம். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த கம்பெனியோட எம்டி, யோர் பாஸ். உங்களில் யாருக்காவது இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி சேலரி பேலன்ஸ் வச்சிருக்கா? டெல் மீ. அவங்கவுங்க வேலைக்கு மட்டும் தான் சார் நீங்கள், சாரி, கம்பெனி சேலரி தருது. ஓகே, அப்படி நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அதை சொல்லுங்க. சி, இது உங்கள் டிசைன் இல்லை, அது என் கம்பெனியோட கிளாத்து, என் கம்பெனியோட மெட்டீரியல், மார்க்கெட்டில் அதோடைய வேல்யூ என்ன, அதை ப்ராடக்ட் பண்ண எவ்வளோ செலவாகும், அதை இந்தியாவோட எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், இது ஏதாவது தெரியுமா மிஸ்டர் சீஃப் டிசைனர்? சார், தட்ஸ் நாட் மை ஜாப். வெரி ஈஸி ஆன்சர். இல்லை, இந்த கம்பெனி எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் உங்கள் சம்பளத்தில் கை வைக்கல. அதுக்கு நீங்கள் காட்டுற விசுவாசம் இதானா? இல்லை, இது மட்டும் தானா? ஓகே மிஸ்டர் சீஃப் டிசைனர், ஜஸ்ட் டெல் மீ, விற்க முடியாத ஒரு டிசைனை ரெடி பண்ணி அதையும் ஏன் மூலமா மார்க்கெட்டுக்கு கொண்டு போனது யார் தப்பு? அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதான சொல்ல வரீங்க? சார், தேவையில்லாமல் என்ன டார்கெட் பண்ணி பேசாதீங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது உங்கள் சொந்த விஷயம்.
Get out. Sir? You're fired. Just get out. Subhadra, ask everyone to do the work properly. புரியுதா? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சே ஆகணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். ஆனா இன்னும் 15 நாள் கழிச்சு நான் தான் இந்த கம்பெனியோட எம்டியா இருக்கணும். அதுல உங்க யாருக்காவது பிரச்சனை இருக்கா? நோ சார். சூரத், டெல்லி, கொல்கத்தான்னு எங்க வேணாலும் பேசுங்க. எவ்வளவு காஸ்ட்லியான கிளாத்தா இருந்தாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், எவ்வளவு காஸ்ட்லியான டிசைனரா இருந்தாலும் உங்களை ஹையர் பண்ணுங்க. Got it? எஸ் சார். Okay, just clear the place and leave me alone. சார். Please. ஓகே. What is this? Take it out. இது நம்ம பிராண்டா? நோ சார். Cheap cloth. But the design is well. இது யார் டிசைன் பண்ணாங்க? நீங்களா? நோ சார். ஒரு டெய்லர் கடையில் ஆர்டர் பண்ணி தைச்சது சார். What? அபி டெய்லர்னு ஒருத்தவங்க டிசைன் பண்ணி தைச்சு கொடுத்தது சார். Really? ஒரு ஆர்டினரி டெய்லர் இவ்வளோ பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி தைக்கிறாங்களா? எஸ் சார். What's the price? 1500 சார். Hey, really? எஸ் சார். Without the fabric. உங்க பேர் என்ன சொன்ன? அபி டெய்லர் சார். அபி டெய்லர். ஓகே, நான் உங்களை இமீடியட்டாக பார்க்கணும். வர சொல்லுங்க. ஓகே சார்.